இயற்கையின் சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவப்பரம்பருடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி உலக திசையாவும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற டேன் தொலைக்காட்சி ஓம் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவென்பான அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய இந்த நட்பொழுதிலே சிவப்பரம்புடைய திருவருள் கருணையின் காரணமாக நுணசை முருகமூர்த்தி பெருமானுடைய சிறப்புகள் பற்றி சிந்திக்கலாம் என நினைக்கின்றேன். யாழ்ப்பாணத்திலே மாதகள் என்று சொல்லப்படுகின்ற கிராமத்திலே நுணசை என்று சைவ தமிழர்களினால் அழைத்து போற்றப்படுகின்ற தலத்திலே முருகப்பெருமான் விரும்பி உறைந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆலயம்தான் மாதகள் நுணசை முருகமூர்த்தி பெருமானுடைய சன்னிதானம் என்று பார்க்கிறோம். மாதகள் நுணசை முருகன் ஆலயம் என்று அந்த பிரதேசத்து அடியவர்களினால் அழைத்து வழிபாடு செய்யப்படுகின்ற ஒரு பெரும் வழிபாட்டுக்குரிய கடவுளாக அந்த முருகப்பெருமானை பார்க்கிறோம். இன்றைக்கு இலங்கையிலே முருக வழிபாடானது ஒரு சிறப்புக்குரியதாக, தமிழர்களுடைய ஒரு வழிபாடாக, தமிழ் தெய்வ வழிபாடாக நாங்கள் முருகப்பெருமானை பார்க்கிறோம். இந்த இலங்கையிலே கதிர்காம கந்தனுடைய சன்னிதானம், செல்வச்சன்னதி முருகப்பெருமானுடைய சன்னிதானம், மாவட்டபுரத்திலே மாவை கந்தசுவாமியார், நல்லூரிலே நல்லூர் கந்த சுவாமியார் என்று இன்னும் பல முருக ஆலயங்கள் சிறப்புக்குரியதாக இருக்கின்றது. அந்த ஆலயங்களுடைய வரிசையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த மாதகள் என்று போற்றப்படுகிற இயற்கை எழில் சார்ந்த வயல் சூழ்ந்த பகுதியும் கடல் சூழ்ந்த பகுதியும் மரங்கள் நிறைந்த அந்த சோலைகள் சூழ்ந்த பகுதியுமாகிய வயலும் கடலும் காடு சார்ந்த பகுதியாக இருக்கின்ற அந்த மாதகள் பதிதனிலே நுணசை என்று போற்றப்படுகின்ற அந்த பதியிலே பல சைவ ஆலயங்களுக்கு மத்தியிலே இந்த முருகப்பெருமானுடைய சன்னிதானம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பெரும் சன்னிதானமாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆலயத்திலே முருகப்பெருமானுடைய வழிபாடு சரியாக எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாத அளவுக்கு வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலே வழிபாடு செய்யப்பட்ட ஒரு அற்புத வழிபாட்டுக்குரிய கந்தவேல் பெருமானுடைய சன்னிதானமாக நாங்கள் இந்த பெருமானை பார்க்கிறோம். ஆதியிலே வேல் பெருமானாக அந்த பகுதி மக்களினாலே முருகவேல் பெருமான் என்று போற்றி வழிபாடு செய்யப்பட்டவர்தான் பிற்காலத்திலே அங்கே வள்ளி தெய்வயானை சமேத முருகமூர்த்தி பெருமானாக இன்றைக்கு பெரு ஆலயம் கொண்டு அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு திருச்சன்னிதானமாக இந்த பதியை பார்க்கிறோம். ஒரு ஆலயம் சிறப்பு பெறுகிறது என்றால் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று சொல்லப்படுகிற மூன்றும் ஒருங்கே அமைந்திருப்பதுதான் அந்த தலத்தினுடைய சிறப்பாக பார்க்கிறோம். இந்த நுணசை பதியுரைகின்ற முருகப்பெருமானுடைய சன்னிதானமும் ஏன் சிறப்பு பெறுகிறது என்றால் அங்கே பன்னெடும் காலம் ஆதி முதல் வழிபாடு செய்த மூர்த்தமாக அந்த வேல் பெருமான் இந்த சன்னிதானத்திலே வீட்டிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார். மூர்த்தம் என்பது அந்த சன்னிதானத்திலே வழிபாடு செய்கின்ற அந்த இறைவனுடைய இறை உருவத்தை நாங்கள் மூர்த்தம் என்று சொல்லுகிறோம். அது அருவுருவ வடிவமாகவோ அல்லது அருவ வடிவமாகவோ நாங்கள் அந்த மூர்த்தத்தை வழிபாடு செய்கிறோம். இந்த வேல் வடிவம் என்பது அருவுருவ வடிவமாக இருக்கிறது. முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கிற அந்த ஞானமாகிய வேல், ஞானவேல் பெருமானாக வழிபாடு செய்கிற வழிபாடு என்பது தமிழருடைய இந்த மரபிலே பன்னெடும் காலமாக இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதல் வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இலங்கையிலே இருக்கிற பல புகழ்பெற்ற முருக ஆலயங்களிலே மூலமூர்த்தியாக வேல் பெருமான் வீட்டிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார். ஆதியிலே வேல் பெருமானாக இருந்த பல முருக ஆலயங்கள் பிற்காலத்திலே அங்கே உருவத்தோடு மாற்றப்பட்டிருக்கின்ற வரலாறுகளையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேல் வழிபாடு என்பது வீர வழிபாடு, வெற்றி வழிபாடு, ஞானத்தை தருகிற வழிபாடு என்று பார்க்கிறோம். முருகப்பெருமான் ஞானமே உருவான, ஞானமே வடிவான ஞான கடவுளாக பார்க்கிறோம்.
முருகனிடத்திலே 3 சக்திகள் இருக்கிறது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்று சொல்லப்படுகின்ற 3 சக்திகள். அந்த 3 சக்திகளிலே ஞான சக்தி அவருடைய திரு கையிலே இருக்கிற அந்த வேல் இருக்கிறது. அந்த வேல் சூரபத்மனுடைய ஆணவத்தை அடக்கி சூரனுக்கு ஞானத்தை கொடுத்து அவனுக்கு இரவாத வாழ்வியலை கொடுத்திருக்கிறது. அந்த முருகனுடைய கையிலே இருக்கிற ஞான சக்தியாகி அந்த ஞான வேலை வழிபாடு செய்கின்ற வழிபாடு என்பது முருகப்பெருமானுடைய வழிபாட்டிலே ஒரு முக்கியமான வழிபாடாக இருக்கிறது. இந்த நுணசை பதியிலே விரும்பி உறைந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானுடைய மூர்த்தமாக இந்த வேல் பெருமான் ஆதிவேல் மூலமூர்த்தியாக வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சமாக கடம்ப மரம் இருக்கிறது. முருகப்பெருமான் கடம்ப மாலையை அணிந்திருக்கிறார். கடம்பவனம் தனில் மேவுகின்ற முருகப்பெருமான் என்று போற்றி பாடுகிறார். முருகனை கடம்பன், கடம்பேஸ்வரன் போன்ற பெயர்களினெல்லாம் அழைத்து வழிபாடு செய்கிறார். கடம்ப மாலை அணிந்த முருகப்பெருமான் அங்கே வீற்றிருந்து தலவிருட்சமாக அந்த கடம்ப மரம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த கடம்ப மரத்தினுடைய எப்பொழுது அந்த மரம் அங்கே தோன்றியது என்று யாராலும் சொல்ல முடியாது. இன்றைக்கு பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு தலவிருட்சமாக அந்த கடம்ப மரம் இருக்கிறது. அந்த ஆலயத்தினுடைய மேற்கு பிரகாரத்திலே அந்த கடம்ப மரத்தினுடைய நிழலிலே ஆதியிலே உற்பத்தியாகி அந்த வேல் பெருமான் என்றும் பூசிக்கப்பட்டு கொண்டு வருகிறான். அந்த கடம்ப மரமானது அங்கே அளவில் பெரியதாக இல்லை, ஒரு அளவான விருட்சமாக இன்று வரை அதே தோற்றத்தோடு காட்சி கொடுத்து கொண்டிருப்பது அந்த பெருமானுடைய அந்த முருகப்பெருமானுடைய அருள் அலைகளை அந்த சன்னிதானத்திலே அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறது. முருகப்பெருமான் எங்களுடைய தமிழ் வழிபாட்டிலே சைவத் தமிழர்களுடைய தமிழ் கடவுளாக முருகப்பெருமான் வழிபாடு செய்யப்படுகிறான். அந்த கடம்ப மரம் என்பது இயற்கையாக அந்த பதியிலே முருகப்பெருமான் விரும்பி உறைந்த ஒரு மரமாக இருக்கிறது. அதே போல இந்த சன்னிதானத்திலும் தீர்த்தம் இயற்கையாய் அமைந்த தீர்த்த குளம் இருக்கிறது. ஆலயத்தினுடைய மேற்கு வீதி பிரகாரத்திலே அந்த இயற்கையாய் அமைந்த ஒரு தீர்த்த குளம் இருக்கிறது. அந்த குளத்திலே 7 குன்றுகள் இருப்பதாக சொல்லுகிறார். 7 குன்றுகள் காணப்படுகின்றது. இந்த 7 குன்றுகள் என்பது 7 நீர் ஊற்றுக்களை குறிக்கிறது. அந்த 7 நீரூற்றுக்கள் 7 குன்றுகளிலே சப்த கன்னிகள் என்று சொல்லப்படுகிற அந்த பெண்கள், நாங்கள் சப்த கன்னிகளை பெண் தெய்வத்திலே வழிபாடு செய்கிறோம். சப்தகன்மி மாதர்களாக வழிபாடு செய்கிற வழிபாடு எங்களுடைய சைவ வழிபாட்டிலே இருக்கிறது, தாய் தெய்வ வழிபாட்டிலே இருக்கிறது. அந்த 7 குன்றுகளிலும் 7 சப்தகன்ன கன்னி மாதர்கள் நீராடி அந்த கந்தவேல் பெருமானை தரிசிப்பதாக புராண ஐதீக கதைகள் சொல்லப்படுகிறது. அந்த முருகப்பெருமானுடைய வரலாற்றோடு இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. அங்கே சிவபெருமானுடைய ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோசாதம் என்கிற 5 திருமுகங்களோடு அதோமுகம் என்று சொல்லப்படுகிற 6 முகங்களும் சேர்ந்து அங்கே தீப்பொறியாக அக்கினியாக சரவண பொய்கையிலே முருகப்பெருமான் தோற்றம் பெற்றது போல இந்த நுணசை பதியிலே வீட்டிருக்கிற முருகப்பெருமானுடைய அந்த திருச்சன்னிதானத்தினுடைய தீர்த்த குளம் அங்கே தாமரை பூக்கள் நிறைந்த சரவண பொய்கையாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிற அருள் சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அந்த சரவண பொய்கையாக அந்த தீர்த்த குளம் விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த தீர்த்த குளத்திலே தாமரை மலர்கள் மலர்ந்து காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. அங்கே சரவண பவனாக கடம்பேஸ்வரனாக கடம்பவன முருகப்பெருமான் அந்த தீர்த்த குளத்திலே நீராடி அங்கு தன்னை வழிபாடு செய்த அந்த சப்த கன்னிகளுடைய அந்த தீர்த்த பூசணையை ஏற்றுக்கொண்ட ஒரு இயற்கையான வரலாற்று சிறப்பு மிக்க முருக அருள் ஆற்றல் பொழிகிற ஒரு அற்புத தலமாக நாங்கள் இந்த தலத்தை பார்க்கிறோம். இந்த தலத்திலே மூர்த்தி, தலம், தீர்த்தம் 3ம் இயல்பாய் இயற்கையாய் அமைந்த ஒரு அற்புத பெரும்
கோவிலாக நாங்கள் இந்த கோவிலை பார்க்கிறோம். இந்த ஆலயத்திலே பரிவார மூர்த்தங்களாக விநாயக பெருமான், நாகதம்பிரான், பைரவ பெருமானுடைய தனி சன்னிதானங்களும் இந்த ஆலயத்திலே அமைந்திருக்கிறது. அங்கே கற்பக்கிரகம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம், கொடித்தம்பம், அங்கே வசந்த மண்டபம் எல்லாம் ஒரு ஆகம மரபுக்கு அமைக்கப்பட்டு ஒரு பெரும் கற்றளி கோயிலாக பார்க்கிறோம். இன்றைக்கு ஆகம மரபுக்கு அமைவாக ஒரு ஆலயத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிறோம் என்றால் ஆகம மரபின்படி முதலிலே கோபுர வாயிலை கடந்துதான் உள்ளே செல்ல வேண்டும். கோபுர வாயிலை தாண்டி செல்லுகிற வகையிலே அந்த பெருமானுடைய வாயில் கோபுரம் அங்கே வானளாவ உயர்ந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோபுரத்தை தாண்டினால் மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மண்டபத்தை கடந்து அடுத்த பிரதான வாயிலூடாக ஆலயத்திற்கு செல்லுகிறோம். இது ஆகம மரபு சார்ந்த முறைக்கு உட்பட்டு அமைக்கப்பட்ட ஆலயத்தினுடைய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஒரு ஆலயம் சிறப்பு பெறுகிறது என்றால், ஆகமம் நிறைவு பெறுகிறது என்றால் இந்த ராஜகோபுரம் முக்கியமாக இருக்கிறது. நாங்கள் ஆலயத்திற்கு செல்லுகிற பொழுது முதலிலே வழிபாடு செய்வது இந்த கோபுர வழிபாடு என்று சொல்லுகிறோம். எங்களுடைய சிரசிலே தலைகளை குவித்து வழிபாடு செய்துதான் ஆலயத்திற்குள்ளே செல்லுகிறோம். இந்த சன்னிதானமும் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் வானுயர்ந்து காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. இது இயற்கையிலே இயற்கை எழில் நிறைந்த வயல் சூழ்ந்த பகுதியையும் அங்கே மாதகள் கடல் கரை அண்மித்த பகுதியிலும் இயற்கையான அந்த மரங்கள் சூழ்ந்த பகுதியாகவும் இருக்கிறது. இந்த பகுதிக்கு ஏன் நுணசை என்று பெயர் வந்தது என்று அந்த பிரதேச மக்களுடைய அந்த கூற்றினூடாக நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த ஆலயத்தை சூழ நுணா என்று சொல்லப்படுகிற அந்த மரக்காடுகள் காட்சி கொடுத்து கொண்டிருந்தன. இன்னும் சில மரங்கள் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த நுணா என்று சொல்லப்படுகின்ற மரக்காடுகள் நிறைந்த பற்றை காடுகள் நிறைந்த அந்த நுணா காடுகள் நடுவில் இந்த முருகப்பெருமானுடைய சன்னிதானம் அமைந்திருந்ததன் காரணமாக, அந்த நுணா மரங்கள் சூழ்ந்திருந்ததன் காரணமாக அந்த பதியை நுணசை பதி என்று அழைத்து வழிபாடு செய்கிறார். அந்த நுணசை என்ற பெயர் காரணத்தோடு அந்த பெருமான் மாதகள் என்று சொல்லப்படுகிற ஒரு இயற்கை கடல் சூழ்ந்த துறைமுகத்தை அண்டிய பகுதியாக இந்த மாதகள் பகுதி இருக்கிறது. வர்த்தக மையமாக வர்த்தக தொடர்புகளை கொண்டிருக்கிற மையம். அங்கே உயர் சைவ சான்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிவபதியாகவும் அந்த பதி இருக்கிறது. அந்த பதி நுணசை என்று அழைக்கப்படுகின்ற அந்த முருகப்பெருமான் அங்கே வீட்டிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிறான். இந்த பெருமானுக்கு அங்கே நித்திய நைமிஸ்திய பூசைகள் எல்லாம் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த ஆலயத்தினுடைய ஆதீன கர்த்தாவாக பாலசுப்பிரமணியம் புருஷோத்தமன் அவர்கள் இன்றைக்கு இந்த ஆலயத்தை திறம்பட வழிநடாத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஊர் மக்களுடைய ஒத்துழைப்போடு ஒரு மிக சிறந்த பரிபாலனமாக நேர்ந்தவராத பூசை வழிபாடுகள், நித்திய பூசை வழிபாடுகள் எல்லாம் ஒழுங்காக சிறப்பாக நடைபெறுகிற ஒரு திருச்சன்னிதானமாக நாங்கள் அந்த முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தை பார்க்கிறோம். இந்த பெருமானுடைய சன்னிதானத்தில் இந்த மகோத்சவம் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. மாதாந்த பூசைகள், கார்த்திகை நன்னாள் உற்சவம், கந்தசஷ்டி உற்சவம், திரு கார்த்திகை வழிபாடு, இவர்களுக்கு மேலாக இந்த மகோத்சவம் என்பது இந்த சன்னிதானத்திலே வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த சித்திரா பௌர்ணமி என்று சொல்லப்படுகின்ற சித்திரபுத்திரனாருடைய கதை படிப்பு நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட அந்த சித்திரா பூரணை, சித்திரை மாதத்திலே வருகின்ற அந்த பௌர்ணமி நட்சத்திர நாள் சித்திரா பௌர்ணமி. அந்த நாளிலே சித்திரபுத்திரனார் அவதரித்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த சித்திரா பௌர்ணமியை தீர்த்த நாளாக கொண்டு 12 தினங்கள் இந்த மகோத்சவ பெருந்திருவிழா பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கே கொடியேற்ற உற்சவம், அதே போல மாம்பழ திருவிழா, மஞ்சள் திருவிழா, வேட்டை திருவிழா, சப்பர திருவிழா, தேருற்சவம், தீர்த்த உற்சவம் எல்லாம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது.
இந்த ஆலயத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. செல்வ சன்னதியிலே வீட்டிருக்கிற முருகப்பெருமானை அன்னதான கந்தன் என்று அழைத்து வழிபாடு செய்வோம். நல்லூரிலே இருப்பவனை அலங்கார கந்தன் என்று வழிபாடு செய்கிறோம். அதே போல இந்த நுணசை பதியிலே இருக்கிற முருகப்பெருமானை காவடி கந்தன் என்று மக்கள் எல்லாம் அழைக்கிறார். இந்த காவடி எடுத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகிற வழிபாடு இந்த முருக வழிபாட்டினுடைய ஒரு உயர் வழிபாடாக இருக்கிறது. இந்த காவடியாட்ட மரபு என்பது முருகப்பெருமானுக்குரிய ஒரு நேர்த்தி கடனுக்குரிய வழிபாடாக இருக்கிறது. ஆரம்ப காலங்களில் இந்த முருக யாத்திரை தலங்களுக்கு தல யாத்திரை செய்பவர்கள் இந்த காவுதடி என்று சொல்லப்படுகிற ஒரு தடியிலே 2 பக்கமும் தாங்கள் கொண்டு செல்லுகிற பொருட்களை சுமந்து கொண்டு முருகப்பெருமானுடைய சன்னிதானம் செய்வார். அந்த காவுதடியிலிருந்து இந்த காவடி என்பது மருவி வந்திருக்கிறது. இன்றைக்கு முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடன் நிறைவேற்றுகிற ஒரு வழிபாடு இந்த காவடியாட்டம் என்று பார்க்கிறோம். காவடிகளிலே பல வகைப்படுகிறது. பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்பக்காவடி, மச்சக்காவடி, இன்றைக்கு தூக்கு காவடி என்றெல்லாம் பல காவடிகளை எடுக்கிறார். எங்களுடைய வழிபாட்டில் இந்த உடலினால் இறைவனை வருத்தி வழிபாடு செய்கிற வழிபாடு தான் இந்த சரீரத்தினால் வழிபாடு செய்கிற வழிபாடு பக்தி வழிபாடு என்று பார்க்கிறோம். இந்த நுணசை பதியானுக்கும் இருக்கிற சிறப்பு காவடி கந்தன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த மகோத்சவ பெருந்திருவிழாவிலே எந்த நாள் காவடி உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறும் என்றால் இந்த தீர்த்த உற்சவத்திலே எந்த ஆலயங்களிலும் இல்லாத அளவு பெருந்தொகையான காவடிகள் அங்கே எம்பெருமானுக்காக ஆடப்படுகிறது. இந்த ஆட்டக்காவடி சிறுவர் முதல் பெரியவர் வரை பெண்கள் எல்லாம் இந்த காவடி ஆடி முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடன் செய்வார். அங்கே ஆண்கள் காவடி ஆடி நேர்த்தி கடன் செய்தால் பெண்கள் பாற் சொம்பு சுமந்து முருகப்பெருமானுக்கு அதை சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்வார். அந்த பெருமானுடைய பதியிலே தேருற்சவம் நடைபெறுகிறது என்றால் அன்றைய தினம் காவடிகள் அங்கே விலத்த முடியாத அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான காவடிகளை பக்தர்கள் அங்கே முருகப்பெருமானுடைய அருள் வந்து ஆடிக்கொண்டிருப்பார். அது ஒரு அருள் வெள்ளமாக, அருள் இசைக்கோலமாக, அருள் தாள வழிபாடாக உடலினால் வழிபாடு செய்தல், பாடுதல், பரவுதல், பணிந்தல், ஆடுதல், தொழுதல் என்று சொல்லப்படுகிற வழிபாடு. முருகப்பெருமானை ஆடி பாடி தொழுது பணிந்து வழிபாடு செய்கிற ஒரு நேர்த்தி கடனாக இந்த காவடி ஆட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனைய உற்சவங்களிலும் இந்த காவடி நேர்த்தி நடைபெற்றாலும் இந்த தேர் திருவிழா என்பது காவடிக்கேன்று ஒதுக்கப்பட்ட ஒரு திருவிழா நாளாக நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நேர்த்தி வைத்து நேர்த்தி கடன் நிறைவேறியவர்கள் எம்பெருமானிடத்தில் இன்ன வரம் வேண்டும் என்று வழிபாடு செய்பவர்கள் எல்லாம் அந்த காவடி எடுத்து ஆடுகிற ஒரு அற்புதமான தலம். இன்றைக்கு முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே காவடி கந்தன் என்று போற்றப்படுகிற நுணசை முருகமூர்த்தி பெருமான் ஒரு அற்புத தெய்வம், வரலாற்று சிறப்பு மிக்க பெருமான். அந்த பெருமானை வழிபாடு செய்து முருகமூர்த்தி பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தித்து கொண்டு இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி.